இவ்வளவு நாள் இந்த ஐடியா தெரியாமல் போச்சேன்னு நினைப்பீங்க. முள்ளங்கி வச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ முள்ளங்கியை நல்லா கழுவி எடுத்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கங்க. அதிலே முள்ளங்கி வெந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். அப்போ தான் மசிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ வெந்த முள்ளங்கி அப்படியே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி நீங்கள் மிக்சர் ஜார்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லாட்டி இது மாதிரி பவுலில் மாற்றி மேஷரால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசித்த பிறகு இதில் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், கூடவே உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து இறுக்கமாக பசஞ்சிக்கங்க. தண்ணீர்லாம் சேர்த்துறாதீங்க. அதில் இருக்க ஈரத்தை இழுக்கிறதுக்கு தான் நம்ம கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துருக்கோம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இது மாதிரி 2 சைடுமே செவந்து பொன்னிறமானது எல்லாத்தையுமே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கங்க. ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு அருமையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி புதினா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா இது மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்தது அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சால் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி எடுத்த தக்காளி, வெங்காயம் இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்குங்க. கலக்க பார்த்து இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து கலந்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததும் இதில் எந்த அளவுக்கு கிரேவிக்கு தண்ணீர் வேணுமோ 1 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் பொரிச்செடுத்த உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்து கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா காமான்னு முள்ளங்கி கோலா உருண்டை ரெடி. மட்டன், சிக்கன் எல்லாமே தோற்றே போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.